போட்ட கலரிங் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆயில் பேஸ்டல் ட்ராயிங். ஆமாம், ஆயில் பேஸ்டல் ட்ராயிங். ஸோ நிறையா பேர் வந்துட்டு ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு நானே நினச்சேன். நிறைய பேர் ஆர்ட்டில் தான் வந்து பண்ணலையே அவங்க அப்படின்னு நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு பியூட்டிஃபுல்லான ஆர்ட்டோட வந்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் நடுவில் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் 3. ஆக்சுவலாக நம்ம ஒரு நைட்டில் தான் இருக்கிற மாதிரி ஒரு 2 பேர்ட்ஸ் சிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி வரைய தான் போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்டர் போட்டுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன உங்கள்கிட்ட ஆயில் பேஸ்டல் இருக்கணும், ஆயில் பேஸ்டல் இல்லை கலர் பென்சில்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஆனால் கலர் பென்சில்ஸ் பல்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற கலர் பென்சிலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரீ வரையணும். ட்ரீக்கு வந்து இந்த மாதிரி கர்வ்டாக அப்படியே கொண்டு வாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம 3ல் வந்து வரப்போகிற பிரான்ச். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு அந்த குட்டி பிரான்ச்லேயே ரொம்ப குட்டியாக ஒரு பிரான்ச்சஸ் இருக்கணும்ல, அது மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே மட்டும் வேண்டாம், இங்கே எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இங்கே தான் வந்து அந்த பறவைலாம் வரும், அதனால் பறவைக்கு இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இந்த கர்வ்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லீவ்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் ஒரு குட்டி பிரான்ச் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பேர்ட் எப்படி வரையுது அப்படின்னா இந்த 2 பேர்ட்ஸ் இருக்கும்ல, அதைத்தான் நானும் ட்ரை பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான வே தான், அதனால நான் வந்து அந்த வேலை ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த 2வில் வந்து சிஏ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்ல, அந்த சி மட்டும் போட்டுக்கோங்க, 2 போட வேணாம். ஸோ ஓகே, இந்த மாதிரி போட்டுட்டு இப்படி வச்சுட்டு ஒரு குட்டி சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குட்டியாக இப்படி அதுக்கப்புறம் இங்கே இந்த மாதிரியில் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். பார்க்குறக்கே அழகாக இருக்கும் இந்த பேர்ட்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு ஒரு குட்டி பேர்டு உட்காந்துருக்க மாதிரி வரையலாம். அதனால இப்படி ஒரு எக்ஸாக்ட் சியை போட்டுட்டு, இது ஒரு குட்டி பேர்ட் அதனால குட்டியாக மட்டும் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பீக், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு கேர்ள் பேர்டுங்கிறதுனால கொஞ்சம் குட்டியாக வரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீடைலிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டா அழகாக நம்மளோட பேர்ட்ஸ் ரெடி. இது கொஞ்சம் கோணே உட்காந்துருக்க மாதிரி தான் ஆக்சுவலாக வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் பேஸ்டல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இன்னைக்கு எடுத்துருக்கிறது டாம்ஸோட இந்த ஆயில் பேஸ்டலும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே, இது ஆக்சுவலாக என்னோடய ஃபேபர் கேஸ்டில் இதுவும் வந்து 50 கலர்ஸ் தான். அதுலேருந்து அட்டை வந்து பிஞ்சு வந்ததுனால நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐடியா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு இந்த தடவை நான் பிங்க் வித் அந்த பர்பிள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இது தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான கலர்ஸ் இந்த லைட் பிங்க், பர்பிள் பிங்க். அதுக்கப்புறம் வந்து இது வாய்லட், இதுதான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிற கலர். அதுக்கப்புறம் மிடில் ஷேடுக்கு ஒரு பர்பிள் வாய்லட். இந்த 3 கலர்ஸை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அண்ட் த மெயின் திங் இஸ் பிளாக். பிளாக்கை லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஓகே,
இப்போ கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாதிரி அந்த சர்க்கிளை சுற்றி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறக்கே அழகாக இருக்கும். லைன் மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் மூக்குள்ளே போகாமல் இருக்கும். அதனால தான் நான் வந்து லைன் போட சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்படியே ஒரு கர்வாக வாங்க. இந்த மாதிரி அது பேர்ட்ஸ் மேலே பட்டாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக பிளாக் அடிக்கும்போது அந்த பேர்ட்ஸில் இருக்கிறது தெரியாது. சரி, நீ இப்போ வந்து ஆயில் பேஸ்டெல்லாம் அடிக்கிற. சரி, இங்கே நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்கே, இதெல்லாம் எப்படி சமாளிப்பேன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அது எப்படின்னா, ஒரு காட்டன் பட்ஸ் இருக்கும், அதை எடுத்து மர்ஜ் பண்ணிக்கணும் மற்ற கலர்ஸோட. இல்லை ஒரு வெட் டிஷ்யூ, வெட் வேணாம், ட்ரையான ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட காட்டன் பட்ஸ் இருந்தால் காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எது மர்ஜ் ஆகும், பேப்பர் கூட கிழிச்சு பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த டெக்னிக் நம்ம இதில் யூஸ் பண்ணல. நல்ல மர்ஜ் ஆகிறது வந்து காட்டன் பட்ஸும் அதுக்கப்புறம் வந்து இதுவும் தான். எதுன்னா காட்டன் பட்ஸும் அதுக்கப்புறம் வந்து டிஷ்யூ பேப்பரும் தான். இது கொஞ்சம் பெரிய ட்ராயிங்குங்கிறதுனால பிங்க்குமே நிறையா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம எது வரைக்கும் கொடுக்க போகிறோன்னா, அட்லீஸ்ட் அப் டு திஸ் வரைக்குமாச்சும் கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுக்கணும். இந்த பேர்ட்ஸோட தலையை கவர் பண்ணுற வரைக்கும் ஆச்சு கொடுக்கணும். ஓகே, பர்ஃபெக்டாக சர்க்கிள் வரல. அது கொடுக்கும்போது கரெக்டாக வந்துடும். ஓகே, இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு லைன் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம வந்து அடிக்கும்போது யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எது வரைக்கும் அடிக்கிறது, நம்மளுக்கே வந்து குழப்பமாகவே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து வரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் டக்குன்னு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக இது சர்க்குலர் மோஷனில் தான் அடிக்கணும். நீங்கள் வந்து டைரக்ஷன் வைஸ்லாம் அடிக்க தேவையில்ல. ஒரு சர்க்குலர் மோஷனில் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் வந்து அடிச்சுக்கோங்க. ஓகே, சூப்பராக இருக்குது. வாவ், அழகாக இருந்துச்சு. எனக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அது உள்ள போட்டுட்டு இந்த மிடில் பர்பிள் ஒரு மிடில் ஷேட் கொடுத்துருந்தேன்ல, அதை அடிச்சுக்கலாம். அது வந்து அப் டு திஸ் வரைக்கும், அது இது வரைக்கும் அடிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் அடிச்சிடணும். அப்போ தான் இது வந்து இது அடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, இதே சர்க்குலர் மோஷன்லேயே அடிச்சுக்கோங்க. பிங்க்குள்ளே கூட கொஞ்சம் அடிச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து இருக்கும் கொஞ்சம். ஓகே, இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கணும், நல்லா அடிச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி அடிச்சுட்டு அப்படியே நான் கொஞ்சம் இப்படி திருப்பி இப்படி அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டடாக நானும் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கும் நானும் நிறையா வீடியோஸ் போடுவேன். எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்காக நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு லைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ரித்து ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல் வந்து சில்வர் ப்ளே பட்டன் அடிக்கிறதுக்கு இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை. டக்குன்னு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், யாருனால ஒரே ஃபிங்கரில் வந்து லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக வயலட் தான் எப்படி அடிக்கிறது பார்க்க போகிறேன்.
அதுவும் வந்து இந்த மாதிரி தான். இது மிச்சமே இருக்கிறது வயலட் தான். ஸோ வயலட் தான் ஃபுல்லாக அடிக்க முடியும், ஃபுல்லாக அடிச்சாகணும். ஓகே, அது எப்படின்னா இங்கெல்லாம் இப்படி இருக்கும், அந்த இப்படியே ஒரு பனானா ஷேப் மாதிரி வந்துடும். அந்த மாதிரி கொட்டுவாங்க, இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும்ல, அதில் இப்படின்னு கொடுத்துட்டே போயிடுங்க. அதே வந்து இதில் வந்து நம்ம வந்து பெருசாக பார்க்க தேவையில்ல. இது வந்து மர்ச் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் என்ன டைரெக்ஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து தெரியற மாதிரி டைரெக்ஷனில் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி தான் கொடுக்குறேன். இந்த ஒயிட் ஸ்பேஸ் அடிக்கிறதுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே இப்படி. இப்போ உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய சைடு அடிச்சிட்டேன். பரவாயில்ல, அப்படியே உங்களுக்கு வேர்ட்ஸ் வர்றது எப்படின்னு தெரியும்ல. அப்போ நான் அந்த சைட்லேருந்து சொன்னதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி செம்மையாக வந்துச்சு. அப்படி இப்போ பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அப்போ அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த மாதிரி அப்படியே கொண்டு போய்க்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும். கொஞ்சம் டார்க்காகவே அடிங்க, அப்போ தான் பல்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்தந்த இடத்துல மட்டும் டார்க் அடிங்க. ஓகே ஓகே, அச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து ஆனந்தமாக இருக்குது. ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு காட்டன் பட்ஸ் இருக்குது. அதை வச்சு இப்படி சும்மா தேய்க்கிறதுக்கு நிறையா நேரம் ஆகும், பட் பரவாயில்ல, தேய்க்கிறேன். எப்போ போய் கை வலிக்குது. இப்போ நீங்கள் பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும். இந்த மாதிரி தேய்க்கும்போது அந்த கலர்ஸ் எல்லாம் இப்படி பாருங்கள், இப்படி தேய்க்கும்போது பாருங்கள் உங்களுக்கே புரியுது. ஓகே, இந்த மாதிரி தேய்ங்க, நல்லா இப்படி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு இப்படியே வரும். நான் ஆக்சுவலாக இன்றைக்கி யூஸ் பண்ணது வந்து டாம்ஸ். நான் ஆக்சுவலாக எடுத்துகிட்டு வந்தேன், பட் நான் டாம்ஸ்லேருந்து ஒரு கலர் கூட எடுக்கல. நான் ஃபேபர் கேஸ்டில் தான் யூஸ் பண்ணேன். உங்கள்கிட்ட டாம்ஸ் இருந்தால் நீங்கள் டாம்ஸில் கூட இந்த கலர்லாம் தேடி அடிச்சுக்கலாம். நான் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். உங்கள்கிட்ட இந்த பிங்க், பர்பிள் அண்ட் வயலட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெட், ஆரஞ்சு அண்ட் எல்லோ கூட கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக காம்பினேஷன் கலர்ஸ் மட்டும்தான் இப்போ கொடுக்கணும். என்னோட கலர்ஸ், நான் யூஸ் பண்ண கலர்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அது கூட கொடுத்துக்கலாம். இல்லை என்கிட்ட அந்த கலர்ஸ் எல்லாம் இல்லைப்பா அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட எந்த 3 கலர் வந்து எக்ஸாக்டாக வந்து காம்போவாக இருக்கோ அந்த 3 கலர்ஸை அடிச்சுக்கலாம். ஓகே, மூன் லைட் மாதிரி அப்படியே வருது. ஓகே, இந்த சைடு கொஞ்சம் தேய்ச்சிட்டேன், அதனால் இப்போ இந்த சைடு தேய்க்கலாம். ஒரு மாற்றி வந்து தேய்ங்க, அப்போ தான் வந்து இதாகும், போல்ட் ஆகும். இந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும், அந்த நீங்கள் தேய்ச்ச இடத்துலையே கொஞ்சம் வந்து அந்த ஆயில் பர்சன்டோட இது வந்துருக்கும், அதை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்படியே வாங்க. அதுக்கு முன்னாடி சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ட்ராயிங் பிடிக்குமோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே,
வா, எனக்கு இப்போ வந்து அந்த எஃபெக்ட் தெரியுது, முக்கால்வாசி எஃபெக்ட் தெரியுது, இந்த மாதிரி வருது அப்படின்னு எஃபெக்ட் தெரியுது, இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்படி நம்ம ஆர்ட்ஸ் கிராஃப்ட் தவிர வேறு ஏதாவது போடலாமா இந்த வீடியோவில், சாரி இந்த சேனலில் வேறு ஏதாவது போடலாமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரியும் நான் போடுறேன், ஆர்ட் அண்ட் கிராஃப்டையும் சேர்த்தி. ஓகே, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருங்க, வெளியே வராமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பார்டர் தாண்டி வரக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு பார்டரே போட்டிருக்க தேவைதான்னு எனக்கு தோணுது. அது ஒரு இடத்துல முடிஞ்ச மாதிரி இருக்குது, பட் நல்லா தான் இருக்குது பார்க்குறக்கும். பார்டர் போட்டதுனால ஏதோ எனக்கு பிடிச்சிது. ஓகே, எனக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 காட்டன் பட்சாவது தேவை, ஏன்னா 2 சைடும் இது பண்ணதுக்கப்புறம் வந்து அது சரியாக ஒர்க் ஆகாது, அதனாலே உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவாகும். இப்போ நீங்கள் 1 மணி நேரத்தில் ஒரு ட்ராயிங் பண்ணுறீங்கன்னா இந்த காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலே 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் வரைக்கும் போகுமே. ரொம்ப எனக்கு வேறு கை வலிக்குது. ஓகே, அப்படியே இப்படி தேய்ச்சிக்கிட்டே போங்க, ஒரு சர்க்குலர் மோஷனில் தேய்ங்க, அப்போ தான் வந்துட்டு இதாகும். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த காட்டன் பட்ஸ்லேயே இப்படி இப்படி இந்த மாதிரி வெளியே ஒயிட் கலரில் வர பாட்டை மட்டும் இப்படி பிச்சுட்டு, அதாவது இந்த பர்பிள் கலர் பாட்டெலாம் பிச்சுட்டு ஒயிட் கலர் பாட்டு இப்படி மேலே வச்சு தைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லா வரும். ஓகே, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே போங்க. ஓகே, அதே மாதிரி அப்படியே கொண்டு போங்க. ஓகே, ஒரு கொஞ்ச நேரம் வேணும்னா பிரேக்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு காட்டன் பட்டி எடுத்துட்டேன். என்னால் அதுக்கு மேலே இதை வச்சு அடிக்க முடியல, பாருங்களேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு ஒரே காட்டன் பட்ஸில் பிடிக்கணும் அப்படின்னா இந்த ஓரத்தில் இருக்கும், இந்த ஓரத்தை வச்சு இப்படி அடிங்க. ஆனால் அதில் பெருசாக வராது, கொஞ்சம் கஷ்டம்தான் அதில் அடிக்கிறது, ஏன்னா அந்த குச்சி பாட்டில் வந்து அடிக்கிறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ், நானே சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வீட்டில் வந்து ஏதாவது வேஸ்ட் கிளாத் இருக்கும், அதை வந்து தண்ணியில் லைட்டாக இத்தினோண்டு ஒரு ட்ராப் தண்ணி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வரும். உண்மையுமே ஆனால் நல்லாயிருக்கும். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த காம்பினேஷனு. உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்படியே கொண்டு போயிட்டே வாங்க. எந்த டைரெக்ஷனில் நம்ம வந்து ஆயில் பேஸில் வச்சு அடித்தோமோ அதே டைரெக்ஷனில் கொண்டு போனீங்கன்னா தான் பார்க்குறக்கு நீட் அண்ட் அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே இப்படியே அடிச்சுட்டு போங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே இப்படியே இப்படிங்க. அப்பா, என் கையே வலிக்குது, இன்னும் அந்த சைடு வேறு இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு, அப்படியே கொஞ்சம் வந்துச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்படியே இப்படியே கொண்டு போயிட்டே வாங்க. ஓகேப்பா, இதுக்கப்புறம் வந்து இந்த சைடு அடிக்கிறேன். நான் போட்டு தேய்ச்சிட்டேன். இது பாருங்க, ஒரு பக்கம் மட்டும் அப்படியே தனியாக தெரியுது. அப்படியே அழகாக வந்துருச்சு, எனக்கே ரொம்ப பிடிச்சது. ஐயோ, இந்த சைடு அதை விட இந்த சைடு ரொம்ப கம்மி தான், வேகமாக அடிச்சு. ஆனால் இதில் நல்லா என்னென்னா வந்து கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணணும்.
நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறது, ஏன்னா நான் கொஞ்சம் அதிகமான கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியான கலர்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். நீங்கள் அதில் எக்ஸ்ட்ரா நிறையா கலர்ஸ் ஆட் பண்ணி அதை தேய்க்கிறதுக்கே அட்லீஸ்ட் இதை பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம், மினிமம் அரை மணி நேரமாவது ஆகும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் முடிக்கலாம். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருச்சு அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே எனக்கு வந்து ரொம்ப நல்லா பல்ஜ் ஆயிடுச்சு, வந்துருச்சு, பல்ஜாகி வந்துருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மட்டும் இந்த ஒயிட் ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, சூப்பராக வந்துருச்சு. இப்போ பிளாக் கலர் ஆயில் பெசல் இல்லை ப்ரஷ் பண்ணி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ இதில் பிளாக் கலர் தேய்ப்பேன். இது ஆக்சுவலாக 50 கலர்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒயிட் கலர் வச்சு இங்கே இப்படியெல்லாம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்க்குறக்கே இங்கெல்லாம் நல்லா பல்ஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நல்லா அப்படி வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த ஒயிட் ஸ்பேஸ்லாம் பெருசாக தெரியாது. அதுக்கு தான் இது மாதிரி ஒயிட்டை வச்சு கொஞ்சம் அடிங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதை மாதிரி ஒரு காட்டன் பட்ஸ் எடுத்து தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும்போது கேப் அதெல்லாம் போயிடும். சூப்பர். இப்போ வந்து இங்கே இருக்கிற கலர்ஸ் அதையும் வந்து அப்படியே இந்த மாதிரி பண்ணிக்கணும். சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிளாக் கலர் இருக்குது. பிளாக் கிடச்சிச்சு. பிளாக்கில் வந்து நம்ம ட்ரீ ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருப்போம். அதை மெதுவாக ஃபஸ்ட்டு அவுட்லைன் பண்ணிவிட்டு உள்ளே தாங்க, இல்லைன்னா டோட்டல் ட்ராயிங்கே ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ மெயினான பார்ட் இந்த பிளாக்கில் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பேர்ட்ஸ் மேலே டச் பண்ண வேணாம், அதுக்கும் பிளாக் தான் கொடுப்போம், பட் டச் பண்ண வேணாம். ஓகே, பாருங்கள் அழகாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிளாக்கை உள்ளே அடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பச்சை வச்சு தேய்ப்போங்க, அதனால் நல்லாவே அடிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பிளாக்கோட எஃபெக்டே அழகாக இருக்கும். எனக்கு என்னென்னா இப்போ வந்து இந்த ட்ராயிங் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ட்ராயிங் பண்ணோன்னா அது சப்ஸ்கிரைபருக்கும் பிடிக்கணும், நம்மளுக்கும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அது வந்து ட்ராயிங்காகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லிடுங்க. இங்கே வந்து ஹரிசாண்டலாக அடிச்சுக்கிட்டேன், ஹரிசாண்டல் வேலை அடிச்சுக்கிட்டேன். இந்த சைட் வெர்டிக்கல் வேலை அடித்தேன். ஓகே, ஒரு சர்க்குலர் மோஷனில் தான் அடித்தேன் ஆக்சுவலாக, அதனால் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இங்கெல்லாம் வந்து இப்படி. அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் தான் மெயினே. இங்கே அது வந்து ஸ்கெட்சில் கொடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஆயில் ப்ரெஸ் நீங்கள் சரியான இது கிடையாது, என்னென்னா சரியான ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா ஆயில் ப்ரெஸ்ஸில் கொடுக்கும்போது சில இது ஸ்மச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேர்ட்ஸ் மாதிரியே தெரியாது, வேறு ஏதாவது அனிமல் மாதிரி போகும். அனிமல் மாதிரியே தெரியாது ஆக்சுவலாக, அது பேர்ட் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஆகிடும். நீங்கள் பச்சை வச்சு இது பச்சை வச்சு இப்படின்னு தேய்ச்சிங்கன்னா கூட வந்து அது நேராக தான் வரும், நேராக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்படியே அடிச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்படி ஒரு சைடில் வச்சுக்கோங்க, சைடில் வச்சுட்டு இப்படி கொண்டு வாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு
அந்த சைடு பிளாக் வந்து நல்ல இதாகிடுச்சு, அதனால நான் இந்த சைடு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் லைட்டாகவே கொடுத்ததுனால அழகாக வந்துச்சு. ஒரு டார்க் மீடியம் லைட் அந்த இது டைப்பில் தான் வந்துச்சு. இந்த பேர்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிது. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மார்க்கர் எடுத்து கொடுங்க. மார்க்கர் எடுத்து கொடுத்தோன்னா ஆயில் பேஸ்டலில் ஈஸியாக வரும். ஆனால் இது மட்டும் கொஞ்சம் நல்லா வருது. சூப்பராகவே வந்துச்சு. எனக்கு உங்களுக்கும் சூப்பராக வந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லிடுங்க. ஓகே, இந்த மாதிரி இது வந்து பெரிய பேர்டாகவும் இதை சின்ன பேர்டாகவும் மாற்றிடலாம். ஆக்சுவலாக இதுதான் சின்ன பேர்டாக இருந்திருக்கணும், இதை நான் வந்து பெரிய பேர்டாகவே மாற்றிட்டேன். அதனால் இதை வந்து குட்டி பேர்டாக மாற்றிட்டேன். ஓகே, அப்புறம் பீக் இப்படி வரைஞ்சிட்டு இந்த டி ஷேப் இப்படி வரைஞ்சிக்கலாம். அப்புறம் கலரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் இந்த மேலெல்லாம் அது இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்படி இந்த மாதிரி ஃபெதர்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி அனுப்பிச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான இந்த சீனரி மூன்லைட் சீனரி முடிஞ்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான ட்ராயிங்கோட வரேன். பாய்.